உப்பு தண்ணியை ஊற்றினாலும் சப்ப தண்ணியை ஊற்றினாலும் முளைச்சி வர இளநிக்கு ருசி ஒன்று தான். அதுங்க குடும்பம்ண்டா புருஷனா இருக்கணும், பொண்டாட்டி பொண்டாட்டியா இருக்கணுங்க. இவ சொல்ற பேச்சே கேட்கறது இல்லைங்க. கச்சிதமாக இருக்க. பேச்சில் இருக்கிற பக்குவம் மற்ற விஷயத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? ஆமாங்க. விதை கரெக்டாக ஊனலைன்னா வேறு எப்படி பிடிக்கும்? உன் பேர் என்ன? மறந்துட்டனே. செந்தமிழுங்க. சரி, நீ என்ன பண்ணுற? ஈரோட்டுக்கு தேங்காயெல்லாம் ஏறிட்டுருக்கு. நீ அதெல்லாம் கொஞ்சம் பாரு. அதுக்குள்ள உன் பொஞ்சாதிக்கு 4 நல்ல வார்த்தை சொல்லி வைக்கிறேன். போ. சரிங்க, போய் பாரு. அதுக்குள்ளே நான் சரி பண்ணி வைக்கிறேன். என்னால் என்ன முடியுமோ அதை பண்ணி வைக்கிறேன். என்னம்மா நீ என்ன பொண்ணுமா நீ? குடும்பம்னா 4 நல்லது கெட்டது இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் அனுசரித்து தான் போகணும். என்ன மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் என்ன மாதிரி ஆளுகிட்ட கேட்க வேண்டியதானே? உனக்கு பணம் காசு வேணும்னாலோ பழக்க வழக்கம் வேணும்னாலோ என்ன மாதிரி பெரிய மனுஷனை அனுசரிச்சுக்கிட்டுனா உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல. பார்த்து குனிஞ்சு வா வா. என்ன நீ சின்ன பிள்ளையாட்ட சினிக்கிட்டு இருக்கிற? பெரிய மனுஷனா இருக்கல்ல, பார்த்து 10 விஷயம் நடந்துப்பேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் புள்ள மணிமேகலையை விட்டுட்டு தூப்புலே கிடையா கிடக்கிறேன்னா எதுக்கு? எல்லாம் இதுக்கு தான். உங்களுக்கு 12 வயசு, அவளுக்கு ஆம்பளை புள்ளன்னா கொல்ல பிரியம். பெற்றுக்கிட்டது பொம்பளை புள்ளங்கிறதால அவள் கையால் வளர்ந்த ஆம்பளை வாரிசு நீங்கள் தான். அவள் விட்டுட்டு போன ஆஸ்தி சொத்து எல்லாத்தையும் நீங்கள் தான் கட்டி காத்து பார்த்துக்கிறீங்க. மணிமேகலையும் அவள் விட்டுட்டு போன சொத்துதான். எனக்கு அப்புறம் அவளை கட்டி காப்பாற்ற வேண்டியது நீங்கள் தான். என்ன யோசனை மாப்பிள்ள? உலகத்தில் எவனும் யோக்கியம் கிடையாது. நம்ம பரம்பரையில் 2 பொண்டாட்டிங்கிறது சர்வ சாதாரண விஷயம் மாப்பிள. மீசையை முறுக்கிறது மட்டும் வீரம் இல்லை மாப்பிள, மூளையையும் முறுக்கணும். நீங்க இருக்கிறீங்கன்ற தைரியத்துல தான் நான் சந்தோஷமா இருக்கேன். நாம சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காக குடும்பத்தை நடுத்தரில் விட்டுற முடியும்? யாரோ என்னமோ சொல்லிவிட்டாங்களாம், உடனே வா ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற. நாங்களும் இவர் வேட்டியை பிடிச்சிட்டு பின்னாடியே வந்துடணும். மகளை மதிக்க வேணாம், ஒரு மனுஷனாவது மதிக்கலாம்ல. மனுஷன் நான் போல தான் கஷ்டப்படு. என் தகுதிக்கு இதுக்கு மேல எப்படி? அழுவதுடா, இன்னும் சின்ன குழந்தை மாதிரி விடு. யாரு பேசுறா? அப்பதானே நான் இருக்கேன், நம்பிக்கையா இரு. எனக்கு நான் எதிர்பார்த்தேன். நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துருச்சு. எம்பட்டு தைரியம் இருந்தா மணிமேகலை கட்டிக்கிறேன்னு சொல்லி என்கிட்டயே கேட்பேன். ஏய், பாரு, பொறுமையாரு, எல்லாம் சரியாயிரும். என்னையா பொறுமையா இருக்கிறது? அப்போ என்னை விட உங்க அக்கா புருஷன் தான் உனக்கு பெருசா போயிட்டான்ல? அப்ப என்னை விட உன் பொண்டாட்டி உனக்கு பெருசா போயிட்டான்ல? அப்படி இல்லைங்க மாமா, நானும் அவ்வளோ விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். 5 வருஷமா குழந்தை இல்லைங்கிறத தவிர எங்களுக்குள்ள எந்த சந்தோஷத்துக்கும் குறையில்லை மாமா.
அப்போ இருக்கிற சொத்துக்கெல்லாம் வாரிசு யாரு? ஒன்றுமே இல்லாமல் எவனுக்கோ என் பொண்ணை கொடுக்கறத விட உரிமையோட உங்களுக்கு ரெண்டாந்தாரமாக இருக்கிறது தான் அவனுக்கு பாதுகாப்புன்னு நான் நினைக்கிறேன். வாரிசுங்கிறது உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் பொஞ்சாதிக்கும் நாளைக்கு அவசியமான ஒன்று. பொம்பளைய அடித்து சொல்கிறத விட அணைச்சி சொல்லுங்க மாப்பிள்ள. அவனை போக சொல்லிட்டீங்க, அவனை விரட்டி விடு, போக சொல்லு. ஆளுகளை போக சொல்லு, அவனை அங்கே வேணாம், அங்கே நாய்களா. இந்த பா என்னப்பா பண்ணிட்டு இருக்கா? விடுப்பா பா, என்னப்பா விடுங்க, என்ன பண்றீங்க? ஏப்பா, ஏங்க, விடுங்க. ஐயோ, என்னங்க பண்றீங்க? வேணாங்க, விட்டுருங்க. ஏங்க, சொல்றத கேளுங்க. விடு, நீ விடு. ஐயோ, இப்படி சொல்ல கேட்க மாட்டாரே. வேணாங்க, சொல்றத கேளுங்க. ஏங்க, வேணாங்க, விட்டுருங்க. வேணாங்க, ஏட்ட கடத்தான நாய்களா. ஏங்க, வேணாங்க, வேணாங்க. ஐயோ, ஐயோ, பத்திட்டாரே. ஐயோ, இவன் படிச்சு எழுதுகிற ஆச்சு. என் வயிறு எரிச்ச மாதிரி இந்த புத்தகம் எரியட்டும், எரியட்டா. எரிஞ்சு நாசமா போட்டோம், எரிஞ்சு நாசமா போட்டோம். இன்னும் ஏண்டி அவன் நிக்கிறான்? நான் கொலைகாரன் ஆவதுக்குள்ள அவனை கூட்டிட்டு போக சொல்லு, அவனை கூட்டிட்டு போக சொல்லுடி, அவனை கூட்டிட்டு போக சொல்லு, கூட்டிட்டு போக சொல்லு, அவனை கூட்டிட்டு போக சொல்லி இந்த இடத்த விட்டு. ஏங்க இப்படி பேசுறீங்க? அவன் நம்ம பிள்ளைங்க, மன்னிக்க கூடாதுங்களா? வெக்கமா இல்ல? டாக்டர் வருவான், இன்ஜினியரா வருவான்னு ராப்பகலா கண்ட கடவை எல்லாம் மண்ணாக்கி போட்டு இந்த பச்சை பிள்ளைய இழுத்துட்டு வந்து நிக்கிறானே, இந்த துரோகிய நம்ம புள்ள. டேய், உன்னால இப்படி நானும் எப்படா நல்லவன் மாதிரி நடிக்க முடியும்? உன் வயசு என்னடா? இன்னைய வரைக்கும் உன்னை குழந்தை மாதிரி தானடா பாத்துக்கிட்டு இருக்கோம். நீ ஒரு விசப்பூராண்டா. உன்னை கொல்ல விட மாட்டேன்டா. ஒரே வெட்ல ரெண்டு துண்டா அப்பதான் என் மனசு ஆறும். இப்போ சும்மாடி எங்களை விட்டுருங்க, நாங்க எங்கேயாச்சும் போயிடுறோம். அவங்க எங்க போவாங்க? மன்னிச்சு மனச மாத்தி அவங்கள உள்ள கூப்பிடுங்க. மனச மாத்திக்கவா? இப்படி ஒரு வார்த்தையை நீ சொன்னதுக்கு அப்புறம் அந்த கேன் அங்க, அந்த கேனு நாசமா போறதுதான் இப்படி எல்லாம் பண்றீங்களா? என் கண்ணு முன்னாடி இன்னுமா நிக்கிறீங்க? போய் தொலைங்கடா, போங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்கடா, போங்கடா, போய் தொலைங்க. ஐயோ, ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலி வீட்டை கெடுக்கும்ன்றது சரியாதான் இருக்கு. எங்க போயிருக்கான்னு நீயாச்சும் தேடி பார்க்கலாம்ல? நானு 4-5 நாளா சோறு தண்ணி இல்லாம தேடிக்கிட்டு தான் இருக்கேன். அவன் எனக்கு என்னமோ ரொம்ப தூரம் போயிருப்பான்னு தோணுது. என்ன வெளியூர் பயணமா? தாராபுரத்தில்
ஒரு 40 நாள் வேலை. அதான் கிளம்பிக்கிட்டு. எங்களால இனிமே இப்படியே இருக்க முடியாது. இளவு நடந்த வீட்டில் ஒரு நல்லது நடக்கணும். அப்புறமா நீ வா அல்லது போ. ஆமையா ஆமையா, உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கறதுல தான் உங்க அப்பாவுக்கு ஒரு தெம்பு, எனக்கு ஒரு ஆறுதல். வந்து எனக்கு இந்த கல்யாணம் வேணாமா? அடியே, அவன் ஒரு பொண்ணை மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். அவன் வீட்டுக்கு போகணும், கிளம்பு. ஆமா, கல்யாணத்துக்கு முன்னாடி என் நினப்பு வந்தா என்ன பண்ணுவீங்க? சி, தடி அடிக்கிறான். ஏன் அப்போ என்ன எதுவும் செய்ய தோணலையா? நல்லா பறிச்சு சாப்பிட்டா தானே ருசியா இருக்கு. நீதானடி சொன்ன. ஆஹா, அதனாலதான் 6 வருஷமா பட்டினி போட்டீங்க. அதான் பந்தியும் விரிச்சாச்சு, இலையும் போட்டாச்சு, அப்புறம் என்ன வெக்கம்?